இந்தியாவில் ஏற்பட்ட விமான விபத்து தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் அகமதாபாத்தில் நேர்ந்த சோகம் அதிர்ச்சி மற்றும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் இதயத்தை உடைக்கின்றது. இந்த சோகமான நேரத்தில் எனது எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ பாடுபடும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தேன் என்று அவர் கூறியுள்ளார். இவர்களில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள், ஒருவர் கனடா நாட்டை சேர்ந்தவர் மற்றும் 7 பேர் போர்த்துகீஸ் நாட்டினர் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விமானம் பிரிட்டன் நேரப்படி மாலை 6:25 மணிக்கு, அதாவது இந்திய நேரப்படி இரவு 10:55 மணிக்கு தரையிறங்க திட்டமிட்டிருந்ததாக ஹேட்விக் விமான நிலையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஹேட்விக் விமான நிலைய நிர்வாகம் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இன்று அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் போது விபத்துக்குள்ளான AI-171 விமானம் மாலை 6:25 மணிக்கு லண்டன் ஹேட்விக் விமான நிலையத்திற்கு தரையிறங்க வேண்டியிருந்தது என்பதனை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்று தெரிவித்துள்ளது. இந்த விமான விபத்திற்கு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் நாட்டினர் பலரை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு சென்ற விமானம் இந்திய நகரமான அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளானது தொடர்பாக துயர காட்சிகள் பெரும் கவலையை ஏற்படுத்துகின்றன. அங்குள்ள நிலைமைகள் குறித்து நான் தொடர்ந்தும் கேட்டு வருகிறேன். இந்த துயரமான நேரத்தில் பயணிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பிரிட்டன் நாட்டினர் 53 பேர் பயணித்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. விமானம் விபத்துக்குள்ளான பிறகு தீப்பிடித்தது. தீயை அணைக்க தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்று தீயணைப்பு அதிகாரி கியேஸ் காடியா தெரிவித்தார். விமான போக்குவரத்தை கண்காணிக்கும் அமைப்பான பிளைட் ரேடார் 24 அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் AI-171 விபத்துக்குள்ளானதாக கூறுகின்றது. அந்த விமானம் புறப்பட்ட சில வினாடிகளுக்கு பிறகு எங்களுக்கு கடைசி சிக்னல் கிடைத்தது என்று சமூக ஊடக தளமான எக்ஸில் பதிவிட்டுள்ளது. தரையில் இருந்து 425 அடி உயரத்தில் புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் விமானம் சிக்னலை இழந்ததாக பிளைட் ரேடார் 24 தெரிவித்துள்ளது. பிளைட் ரேடார் 24 கூற்றுப்படி விபத்துக்குள்ளான விமானம் போயிங் 787 ட்ரீம் லைனர் என்று சொல்லப்படுகின்றது. அகமதாபாத்தில் உள்ள சிவில் மருத்துவமனையில் இருக்கும் பூனம் படேல் என்பவர் தனது மைத்துனி லண்டன் செல்லும் விமானத்தில் இருந்ததாக அணி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். 1 மணி நேரத்துக்குள் விமானம் விபத்துக்குள்ளானதாக எனக்கு செய்தி கிடைத்தது. அதனால் தான் நான் இங்கு வந்தேன் என்று அவர் கூறுகின்றார். விமான விபத்துக்குள்ளான போது தனது மகன் மதிய உணவு இடைவெளிக்காக மருத்துவர்களின் விடுதிக்கு சேர்ந்ததாக ரமீலா கூறுகின்றார். அவர் 2வது மாடியில் இருந்து குதித்து காயமடைந்ததாகவும் ஆனால் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.